வாருங்கள் நண்பர்களே, உங்களை ஒரு அருமையான வீடியோவிற்காக வரவேற்பது பணமே மந்திரம் சேனலுக்காக லதா. நாம இன்னைக்கு ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஐடியாஸ் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க ₹1 கூட நீங்க செலவழிக்க தேவையில்லை. கொஞ்சம் திறமை இருந்தா போதும். நீங்க ஈஸியா இதுல என்ன பண்ணலாம், ஒரு மாதத்திற்கு நீங்க ஒரு $500லேருந்து ஒரு $1000 வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ஒரு டிஷர்ட்ல எப்படி டிசைனிங் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம சாதாரணமா டிஷர்ட் டிசைனிங் அப்படின்னு சொன்னோடனே நம்ம வெளியில ஸ்கிரீன் பிரிண்டிங் அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிச்சிடாதீங்க. இது அந்த மாதிரியான ஒரு தொழில் கிடையாது. ஆன்லைன்லயே நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். டிசைனிங் அனுபவம் இருக்கிறவங்களும் சரி, அனுபவம் இல்லாமல் இருந்தாக்கா அதை எப்படி டிசைன் பண்ணலாம், அதுக்கு என்ன வெப்சைட் இருக்குது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக ஃபுல்லாகவே நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம டிசைனிங் செஞ்ச இந்த டிஷர்ட்டை நம்ம சோஷியல் பிளாட்ஃபார்மில் எங்கே வேணாலும், டிக்டாக்காக இருக்கட்டும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இந்த மாதிரி எந்த பிளேஸில், யூடியூப், எந்த தளத்தில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சேல் பண்ணிக்கலாம். இதில் நல்ல ஏர்னிங் கிடைக்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு $500லேருந்து $1000 வரைக்கும் இதில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இதை ஃபுல்லாகவே நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க டிசைனிங் தெரியாதவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டிசைனிங் தெரிஞ்சவங்களா இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஈஸியாக செஞ்சிருவீங்க. டிசைனிங் தெரியாதவங்களா இருந்தாக்கா கூகுளுக்கு போயிட்டு நீங்கள் கேன்வா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணலாம். அதாவது www.canva.com இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைன் அப் பண்ணி நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும், இன்ஸ்டாகிராமுக்கு, ஃபேஸ்புக்கு, லோகோவுக்கு, போஸ்டர் எல்லாமே நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், டிசைன் பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் தான் இது. இது ஃபுல்லாக ஒரு ஃப்ரீ வெப்சைட் அப்படிங்கிறதா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றீங்க அப்படின்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து சைன்அப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த டிஷர்ட் பிரிண்டிங்க்கு நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒரு 4500லேருந்து 5400 அந்த அளவில் நீங்கள் டைமென்ஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை இப்போ நான் சொல்ல போகிற ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி டிஷர்ட்டுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு வெப்சைட். ஃபஸ்ட்டே உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். இப்போ நேராக நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஆன்லைன் வெப்சைட்டுக்கு நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு டீஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதுதான் அந்த வெப்சைட். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த www.teespring.com அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக அந்த டீஸ்ப்ரிங் வெப்சைட் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ட்ரு ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டிக்டாக்ல, இப்போ யூடியூப்லலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கவங்களுக்கு மெர்ச் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அதுலேயே அவங்க என்ன பண்ணிக்கலாம், டிஷர்ட்டை சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் இதை சேல் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்குது. இதில் பாருங்கள், டிஷர்ட்டுக்கு டிசைன் பண்ணலாம், லெகின்ஸுக்கு டிசைன் பண்ணலாம், பேகு, ஃபோனுக்கு, அப்புறம் இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இதில் என்ன செய்கிறாங்க, டிசைனிங் நம்ம பண்ணி இதில் நம்ம சேல் பண்ணிக்கலாம். சேலும் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ரெண்டுமே இதுக்கு ஆப்ஷன் உண்டு. ஆனால் நம்ம இதில் பண்ண போகிறது என்ன தான் பண்ண போகிறோம், சேல் தான் பண்ண போகிறோம். அதனால் இதில் போயிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது என்ன செய்யும், உங்களுக்கு நேம், இமெயில் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்டு, இது மூணும் கேட்கும். இது மூணையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு கிளிக் பண்ண சொல்லும். கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே சைன் அப் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம போய் என்ன பண்ணிக்கணும், லாகின் பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே இது பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு லாகின் பேஜாக நிற்கிது. ஓகேங்களா? இப்போ நான் லாகின் கொடுத்துக்கிறேன். இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்மளோட பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் அனலிட்டிக்ஸ், லிஸ்டிங்ஸ், ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பே அவுட்ஸ், நம்ம இதில் போய் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். லிஸ்டிங்ஸில் நம்ம என்னென்ன லிஸ்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கலாம். ஸ்டோர்ஸில் நம்மளோட ஸ்டோரும் பார்த்துக்கலாம், மற்றவங்களோட ஸ்டோர்ஸும் நம்ம என்ன செய்ய முடியும், பார்த்துக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா
கைட் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் என்ன கைடன்ஸ் வேணுமோ அதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். டிசைனுக்கு சப்போர்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதுமாரி ப்ராடக்டை எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் பற்றி வருது. அப்புறம் சோசியல் மீடியாவில் பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் கிடைக்கிது. உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போய் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மாதிரியான எது எதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம், நியூ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஸ்டார்ட் டிசைனிங்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்ட் டிசைனிங்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா கீழே பாருங்கள் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ட்ரெண்டிங் கேட்டகரிஸ், டிஜிட்டல் கேட்டகரிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்பேரல் இருக்குது. நாம் இன்றைக்கி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கப்பில் வந்து டிசைனிங் பண்ணிக்கலாம், ஃபோனில் டிசைனிங் பண்ணலாம், அதே மாதிரி டிஷர்ட்டில் டிசைனிங் பண்ணலாம், டாப்ஸில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஷர்ட் டிசைனிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மென்க்கான டிஷர்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதிலே கீழே பாருங்கள் உங்களுக்கு என்ன வந்து இந்த இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காஸ்ட் வந்து எவ்வளவு $16 இது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் டிசைன் பண்ணுற காஸ்ட்டை சேர்த்து நமக்கு லாஸ்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியும். இப்போ டிஷர்ட்டோட அளவு கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், XXL இப்போ நான் எடுத்துருக்கிறது. ஓகேங்களா, புரியுதுங்களா? நான் இப்போ இதை வந்து ஸ்டார்ட் டிசைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரிவ்யூ வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஷர்ட்லாம் வாங்க போகிறது கிடையாது, நமக்கு இமேஜ் இருக்கும், நம்ம இதில் கொண்டு போய் டிசைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஆட் இமேஜ் கொடுக்குறோம். ஆட் இமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே இதில் வந்து இமேஜ் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த இமேஜை நம்ம வந்து என்ன செய்கிறோம், கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் உங்களுக்கு டிஷர்ட்டுக்கு. பார்த்தீங்களா, இப்போ நான் செஞ்சு வச்சுருந்தேன் அந்த டிசைன் வந்து இதில் வந்து என்ன ஆகிடுச்சு, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், கொஞ்சம் மேலே கீழேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி இதை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி நம்ம இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் ப்ராடக்ட் கலர்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வேறு கலர் வேணும்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதில் மாற்றிக்கலாம். இதுவே நீங்கள் இன்னும் வேறு டிசைன்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது சும்மா மாடலுக்காக நான் பண்ணது தான். டாக்ஸு, ஃப்ளார்ஸு, அப்புறம் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஷர்ட்டில் வந்து நல்லா போகும். அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட ரேட்டு என்ன ப்ரைஸ் வந்து இதுக்கு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா $26 வந்து இதுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா $10 வந்து நமக்கு இதில் ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. ஓகேங்களா, $26 வந்து செல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு $10 கிடைக்கிதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அந்தளவுக்கு கிடைக்கிது. இதில் நீங்கள் ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், பேக் சைடு வேணுனாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பேக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறி வரும். சரிங்களா, இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டினியூவை கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ கண்டினியூ ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து எது எதுலலாம் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும் உங்களுக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது தேவை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம், நீங்கள் சேர்த்து லிஸ்ட் பண்ணலாம். சரிங்களா, ஆனால் நான் இப்போ ஒரே ஒரு இது மட்டும்தான் நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். அதனால் அதை மட்டும் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணி நம்மளோட டிசைன் ஒன்று மட்டும் இருந்தால் போதும். அதை மட்டும் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கேட்குது, டைட்டில், டெஸ்கிரிப்ஷன் கேட்குது, டைட்டில் வந்து நம்ம என்ன டைட்டில் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். என்ன ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு நேம் அதில் வந்து கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டைட்டில் கொடுங்க பார்க்குறதுக்கு. இப்போ இது மியூசிக் சம்மந்தமாக இருக்கிறதுனால மியூசிக் அப்படின்னு சொல்லி கூட நான் கொடுத்துக்கிறேன். சும்மா நேமுக்காக உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப பிடிச்சமான ஐ லவ் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் சும்மா ஒரு பேருக்காக தான் கொடுக்குறேன், நீங்கள் இதையே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டைட்டில் சம்மந்தமாக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் கொடுங்க. டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாக்கா நம்மளோட யூஆர்எல் வந்து என்ன செஞ்சிடும், கீழே வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்திருக்கும்.
இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டெஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்தீங்கன்னா விசிபிலிட்டி பாருங்கள், உங்களுக்கு பப்ளிக்னு இருக்குது இல்லையா, கொடுத்துட்டு கீழே பப்ளிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் ஆகிடும். இதுதான் நம்மளோட யூஆர்எல். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி நம்ம எங்கே வேணாலும் சோசியல் மீடியாவில் நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நேராக இது வந்து சேலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, சேல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ நம்ம பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம டிசைன் பண்ண அந்த டிஷர்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, லிஸ்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்போ இதில் பாருங்கள், நம்மள எத்தனை டாலர்ஸ்னு வந்துருச்சு, என்ன கலர்னு வந்துருச்சு, என்ன சைஸுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு உங்களுக்கு. நம்ம இனிமேல் என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து கார்ட்டில் போயிடும். வாங்குறவங்க என்ன செஞ்சுக்கோங்க, இந்த ஆட் டு கார்ட் வந்து கொடுத்துப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இதில் நீங்கள் டைட்டில், டெஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இவ்வளோதான் நீங்கள் இதில் செய்ய வேண்டிய விஷயம். எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டிஷர்ட்டை நம்ம வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா லிங்க்கு, அதுதான் நம்மளோட லிங்க்கு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் கொண்டு போய் சோசியல் மீடியாவில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அங்கே தெரியும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் எந்த இதில் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா ஷேர் லிங்கிங்னு ஒன்று இருக்குது, லிஸ்டிங்னு இருக்குது, அதுவும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு நீங்கள் ஸ்டோருக்குன்னு ஒரு நேம் கொடுத்து, இதில் நம்ம தனியாக ஸ்டோர் வச்சுக்கலாம். ஸ்டோர் நம்மளோட கடை அப்படிங்கிற மாதிரி ஸ்டோருக்குன்னு ஒரு நேம் கொடுத்து நீங்கள் அதில் ஒரு நிறைய இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய பிராண்ட் மாதிரி நமக்கு தெரியும். அப்போ நிறையா சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ ஒரு டிஷர்ட்டுக்கு நமக்கு $10 அப்படின்னா நீங்கள் எத்தனை டிஷர்ட் நீங்கள் விற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் ஏர்னிங் கிடைக்கும். அதே மாதிரி கப்போ மக்கோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.